फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम नाम इन्नैक्कु रोम्ब हेल्थियाना ब्रेकफास्ट पार्क्क पोरोम वांगा वीडियोக்குள்ள போலாம் மிளகு தேங்காய் பால் செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு அரை முடி தேங்காய் எடுத்துர்க்கேங்க தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா நான் கட் பண்ணிருக்கேன் நீங்க நல்லா குட்டி குட்டியாவே கட் பண்ணிக்கோங்க இப்போ இதல ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க கருமிளகு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த அளவுக்கு இந்த சைஸ்ல சுக்கு சேர்த்துக்கோங்க சுக்கோட தோல் நீக்கிடுங்க இந்த மாதிரி 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ மிதமான சூடுள்ள தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்தாம ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க கொஞ்சம் இது கூடயே ஒரு 10 பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க உடைச்சக்கடலை சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் உடைச்சக்கடலை சேர்த்துட்டு அப்படியே அரைச்சுக்கோங்க இப்போ நாம ஃபில்டர் பண்ணிரலாங்க எடுத்து வச்ச தேங்காய் பாலை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நாம மிதமான சூடுல இருக்க தண்ணி யூஸ் பண்ணி நாம அரைச்சதனால தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாவே கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ரெண்டு தேங்காய் பாலும் எடுத்துக்கோங்க இப்போ நாம தேங்காய் பால் லைட்டா சூடுபடுத்திக்கலாங்க கொதிக்க விட கூடாதுங்க கொதிச்சுனா திரி ஆயிரும் சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு கொஞ்சமா சூடுபடுத்திக்கோங்க இப்போ நீங்க ஒயிட் சுகர் சேர்க்கறதா இருந்தா இது கூடயே சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை சேர்க்க போறதனால கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்க போறீங்க நீங்களும் நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப பாருங்க தேங்காய் பாலை கொஞ்சம் ஒரு ஓரமா வச்சிருங்க நான் இன்னைக்கு கடையில இருந்து வாங்குன இடியாப்ப பச்சரிசி மாவு தான் எடுத்துர்க்கேன் 200 கிராம் எடுத்துர்க்கேங்க நிறைய பேருக்கு வந்து கடையில வாங்குற மாவுல சரியா வராது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் ரொம்ப வரவரன்னு இருக்கும் வறண்டு போயிடும் அப்படினு சொல்வாங்கங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது சூப்பரா உதிரியா பஞ்சு போல சாஃப்ட்டா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மாவு கூட 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நான் செக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்திருக்கேன் செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க இந்த மாவை சாஃப்ட்டாவும் நல்லா பஞ்சு போலவும் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமலும் வச்சுக்கோங்க நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா இடியாப்பம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகணுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து ஹாட் வாட்டர் எடுத்து நாம் மிக்ஸ் பண்ணணுங்க அந்த மாவை பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இடியாப்ப மாவை எடுத்துக்கோங்க அதில் ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கணுங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரேதாக ஊற்றிடாதீங்க இப்போ ரொம்ப தண்ணி ஆயிரும் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க அழுத்தி மிக்ஸ் பண்ணாதான் உள்ள அளவுக்கு எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகுங்க இல்லாட்டி மேலாப்பில் இருக்கிற மாவு மட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும் அப்போ நமக்கு தண்ணியோட அளவு அதிகமாயிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பச்சரிசி மாவு ஆட் பண்ணாதீங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த மாவு வந்து வெந்திருக்குங்க அடுத்து நீங்கள் சேர்க்குறது நல்லா இருக்காது இப்போ வந்து இந்த மாவில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து கையில் வச்சு உருட்டிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்ட வருங்க பாருங்கள் நல்லா சூப்பராக பால் மாதிரி உருட்டியாச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நமக்கு ஈஸியாக பிழிய விடும் ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க இதுதான் கரெக்டான அளவு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாவை ஆறுறவங்களையும் நம்ம இப்போ இடியாப்ப பிழிஞ்சிடணுங்க நெக்ஸ்ட்டு இடியாப்ப விளக்கு எடுத்துக்கோங்க இதில் ஃபுல்லாக எண்ணெயை க்ரீஸ் பண்ணிடுங்க நான் இன்னைக்கு கோகனட் ஆயில் தாங்க க்ரீஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெய் வச்சு கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம் நல்லா உள்ளே இருக்கிற அந்த பிளேட்லேயும் நல்லா ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணிடுங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க எவ்வளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பிடி உருண்டை மாதிரி பிடிச்சு நல்லா மிக்ஸ் உள்ள அழுத்தி விட்டுருங்க ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க இட்லி பிளேட்டில் நெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க அல்லது ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பிழிய வருங்க இங்கே ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை ஐயோ இடியாப்பம்னாவே சில பேர் கஷ்டப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படணுமே புளியறதுக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம் நான் சொன்ன மெத்தடில் மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ பிழிஞ்சாச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் பிளேட்டில் பிழிஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் அந்த குழலில் வந்து மிச்சம் இருக்கிற மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டியும் வச்சுக்கலாங்க வச்சு விட்ருங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம்
நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நாம் இடியாப்பத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க, மூடி போட்டு. ஃப்ளேம் வந்து ஹைலேயே இருக்கட்டுங்க. வித்தின் 3 மினிட்ஸ் தாங்க. 3 மினிட்ஸில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்துருங்க. பாருங்கள், இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சாஃப்டான சூடான இடியாப்பம் ரெடி. கொஞ்சம் கூட பிசு பிசு தன்மை இருக்காதுங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட பிசு பிசு தன்மை இருக்காது. சில மாவில் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் இது கூட தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா ஒயிட்டாக தாங்க இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்து அல்லது பனங்கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், அல்லது பனை வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக நமக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிறது தேங்காய் பாலில் தாங்க. நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், தேங்காய் பாலில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இடியாப்பத்தை கூட மிக்ஸ் பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் இதில் மிளகு சுக்கு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால த்ரோட்டுக்கு இதமாக இருக்குங்க. சளி பிடிச்சிருக்க டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெஞ்சில் ஏதாவது சளி கட்டி இருந்தாலும் ஈஸியாக ரிலீஃப் ஆயிருங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபுட்டை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.